இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னைக்கு என்ன திருநாள்? தூயாவியாருடைய திருநாள். நம்ம சின்ன சின்ன திருநாளெல்லாம் பெருசாக கொண்டாடுவோம். இல்லை, மாதா திருநாளை பெருசாக கொண்டாடுவோம், பங்கு திருநாளை பெருசாக கொண்டாடுவோம், தூணியா திருநாளை பெருசாக கொண்டாடுவோம். ஆனால் நமக்கு தூயாவிய திருநாள் எவ்வளோ சிம்பிளாக கொண்டாடுறோமோ அவ்வளோ சிறப்பாக சிம்பிளாக கொண்டாடிடுறோம். இல்லை, நமக்கு இந்த உலகத்தில் ஆட்சி காலம் என்பது ஒவ்வொருத்தரும் ஆட்சி காலம் இருக்குதுல்ல. கருணாநிதி ஆட்சி காலம், ஜெயலலிதா ஆட்சி காலம், ஸ்டாலின் ஆட்சி காலம், அதே போல் இப்போது விஜயனுடைய ஆட்சி காலம், அதே போல் இந்த உலகத்தினுடைய ஆட்சி காலம். இதெல்லாம் மனிதர்கள் வந்துட்டு போவாங்க, நிரந்தரம் அல்ல. ஆனால் அன்று மக்கள் கடவுளுடைய ஆட்சி காலம் என்பது உண்டு. இந்த உலகத்தின் தொடக்கம் முதல் ஆண்டவருடைய பிறப்பு வரைக்கும் பிதாவினுடைய ஆட்சி காலம். இரண்டாவது இறைமகன் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு முதல் அவருடைய விண்ணேற்றம் வரைக்கும் சுதன் இறைமகனாய் இயேசு கிறிஸ்துனுடைய ஆட்சி காலம். ஆண்டவருடைய விண்ணேற்றம் முதல் இந்த உலகம் கடைசி வரைக்கும் தூய ஆவியானுடைய ஆட்சி காலம். நம்ம இப்போ யாருடைய ஆட்சி காலத்தில் இருக்கிறோம்? தூய ஆவியானுடைய ஆட்சி காலத்தில் இருக்கிறோம். ஆகவே அன்பு மக்கள், இந்த தூய ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ள வேண்டும், அவர் நம்மை வழிநடத்த வேண்டும் என்பதற்காக சிறப்பாக இன்றைய நாளிலே நாம் மன்றாடுவோம். தூய ஆவி பல்வேறு வடிவங்களிலே இந்த உலகத்திலே பொழியப்படுகிறார். புறா வடிவிலே திருவிவிலியம் கூறுகிறது, புறா வடிவிலே அவர் இறங்கி வந்தார். நெருப்பு வடிவிலே அவர் இறங்கி வந்தார். இன்னும் அதிகமாக அந்த அபிஷேகம் எண்ணெய் வடிவிலே தூயாவியான அந்த உலகத்திற்கு வருகிறார். பல்வேறு வடிவங்கள் கொடுக்கப்படுவதை நாம் காண்கின்றோம். திருவிழியத்தில் இதை தூய பவுலடியார் அழகாக சொல்கிறாரு, நீங்கள் சூடாகவும் இல்லை குளிர்ச்சியாகவும் இல்லை, நீங்கள் வெதுவெதுப்பாக இருக்கிறீர்கள் கிறிஸ்தவர்கள். நீங்கள் சூடாகவும் இல்லை குளிர்ச்சியாகவும் இல்லை, நீங்கள் வெதுவெதுப்பாக இருக்கிறீர்கள் என்று கூறுகிறார். சூடான்னா தூயாவியை பெற்றவர்கள் நெருப்பை போன்று சூடாக இருப்பாங்க. அதை போல் நீங்கள் இல்லை. அதே போல் செத்து போனவர்களுடைய உடம்பு ஜில்லுன்னு இருக்கும், அப்படியும் நீங்கள் இல்லை. ஆனால் நீங்கள் ரெண்டும் இல்லாமல் ரெண்டும் கலந்துருக்கீங்க, அது தப்பு, அது பாவம் என்று கூறுகிறார். ஆகவே தூயாவியை பெற்றுக்கொண்ட நீங்கள் நெருப்பு போல இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கூறுவதை, அந்த பவுலடியார் கூறுவதை நாம் காண முடியும். அந்த மக்களே, இறைமகன் இயேசு கிறிஸ்து அழுத்தம் திருத்தமாக தூயாவியானவரை குறித்து பேசுவார். நான் எல்லா பாவத்தையும் மன்னிப்பேன், தூயாவியானவருக்கு எதிராக செய்யக்கூடிய பாவத்தை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்து கூறுவதை நாம் காண்கின்றோம். அது என்ன பாவம்? தூயாவியானவருக்கு எதிரான பாவம் என்ன பாவம்? என்னம்மா? என்னையா? எஸ். அந்த ஒரு நேரம் கோயிலில் ஒரு சிலர் எல்லாம் எவ்வளோ அவசங்கப்படணுமோ அவசங்க செஞ்சாங்க. ஒரு திருடர் நற்கரணை பழையெல்லாம் திறந்து நற்கரணை எடுத்தாங்க. அந்த மக்கள், அது பெரிய பாவமா? எது பாவம்? தூயாவியானவருக்கு எதிரான பாவத்தை நான் ஒருபோதும் நான் மன்னிக்க மாட்டேன் என்று கூறுவார். அந்த மக்களே, அந்த தூயாவியான நம்முடைய உள்ளத்தில் பேசுவார். அவருடைய குரலை கேட்டிருக்கீங்களா? அவர் உள்ளத்தில் குரலை கேட்டிருக்கீங்களா? தூயாவினுடைய குரலை கேட்டிருக்கீங்களா? எஸ். அன்பு மக்களே, அவர் உள்ளத்தில் பேசுவார். அந்த குரலுக்கு நாம் செவிமடுக்க வேண்டும். அந்த செவிமடுக்கலைன்னா தான் அது ஆவியானுடைய குரலுக்கு, அவர் ஆவியானுக்கு எதிரான பாவம். ஆகவே அந்த பகைவனை மன்னிக்கணும் என்று தூயாவியானவர் சொல்லுவார். அந்த பகைவனை, அவங்க மேலே தான் சண்டை, அவங்க மேலே தான் குற்றம். அந்த தூயாவியானவர் கூறுவார், அவங்கள மன்னி அப்படின்னு சொல்லுவார், நம்ம மன்னிக்கணும். அதே போல் இன்னைக்கு காலையிலே எழுந்திரிச்ச உடனே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கோயிலுக்கு போங்க என்று சொல்லுவார். அந்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே கண்டிப்பாக பேசுவார். அந்த குரலுக்கு நம்ம செவிமடுக்கணும். பைபிளை எடுத்துட்டு கோயிலுக்கு போங்க என்று கூறுவார். அன்பு மக்களே, அந்த குரலுக்கு நாம் செவிமடுக்க வேண்டும் என்பதை தான் அன்றைய நாளிலே ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். நம்ம ஆவியானுடைய குரலுக்கு நாம் செவிமடுக்க வேண்டும்.
ஆவியானவர் வந்தபின், ஆவியானவருக்கு முன் பின் என்று நாம் இரண்டு வகையாக திருத்தூதர்களுடைய வாழ்க்கையை நம்ம பிரிக்கலாம். அந்த திருத்தூதர்கள் ஆவியானவரை பெறுவதற்கு முன் அவர்களுடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருந்தது. எப்படி? தூயாவியானவர் பெறுவதற்கு முன்பாக அவங்க பயந்து வாழ்ந்தார்கள். எதற்கெடுத்தாலும் பயந்தார்கள். அந்த யூதர்களை பார்த்து பயந்தார்கள், சாவை பார்த்து பயந்தார்கள், சிறை வாசகத்தை பார்த்து பயந்தார்கள், நோயை பார்த்து பயந்தார்கள், சாத்தானை பார்த்து பயந்து வாழ்ந்தார்கள். அந்த தூயாவியானவரை பெற்ற பின்பாக அவர்கள் தைரியமான திருத்தூதர்களாக மாறுவதை நாம் காண்கிறோம். அதுவரைக்கும் அவங்க பயந்து வாழ்ந்தார்கள். எந்த யூதர்கள் கொன்றுவாங்களோ என்று பயந்தார்கள், நம்மை சிறையில் அடைச்சு விடுவாங்களோன்னு பயந்தாங்க. அதே போல சாத்தானுக்கு பயந்தார்கள், சாவை கண்டு பயந்தார்கள். ஆனால் அன்பு மக்களே, தூயாவியானவரை பெற்ற பின்பாக பேதுரு படிக்காதவர் தான். அவர் எல்லா மக்களுக்கு முன்பாக நின்று அவர் பிரசங்கம் பண்ணுவதை நாம் காண்கின்றோம். எங்களை கொல்லுங்கள், சிறையில் அடையுங்கள், இயேசுவே மெய்யான தேவன் என்பதை நாங்கள் இந்த உலகத்திற்கு அறிக்கையிடுவோம் என்று சொல்லி அவர்கள் அறிக்கையிடுவதை நாம் காண்கின்றோம். அன்பு மக்களை, தூயாவியானவரை பெற்ற பின்பாக யாரையும் எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை அவர்கள் பெற்றார்கள். ஆகவே தான் நாம் தூயாவியானவரை நாம் உள்ளத்தில் வைத்தவர்களாக நாம் செல்ல வேண்டும். இரண்டாவது, தூயாவியானவரை அவர்களுடைய வாழ்க்கை எப்படி மாறியது என்றால், தூயாவியானவரை பெற்ற பின்பாக பெறுவதற்கு முன் காசுக்காக அலைஞ்சாங்க, பதவிக்காக அலைஞ்சாங்க, அந்த புகழுக்காக அலைஞ்சாங்க, சாப்பாட்டுக்காக அலைஞ்சாங்க. ஆனால் அன்பு மக்களே, தூயாவியானவரை பெற்ற பின்பாக அவர்கள் உலகமெங்கும் ஆன்மாவை தேடி செல்வதை நாம் காண்கின்றோம். அதற்கு முன்பாக இந்த பணத்திற்கு பின்பாக, பதவிக்கு பின்பாக அலைந்தார்கள். ஆனால் தூயாவியானவரை பெற்ற பின்பாக அன்பு மக்களே, அந்த தூயாவியானவரை பெற்ற பின் அவர்கள் அந்த ஆன்மாவை தேடி உலகமெங்கும் அலைவதை நாம் காண முடியும். ஆகவே தூய ஆவியானவரை பெறுவது முக்கியமானது. தூய ஆவியானவரை எதற்காக பெற வேண்டும் என்றால், பாவத்திலிருந்து நாம் வெற்றி கொள்வதற்கு தூய ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ரோமையர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். யாராவது ஒருத்தர் வாசிங்கம்மா. நமக்கு நம்ம சொந்த திறமையினால பாவத்தை வெற்றி கொள்ள முடியாது, சாத்தானை வெற்றி கொள்ள முடியாது. தூய ஆவியானவருடைய துணை இருந்தால்தான் அந்த பாவத்தையும் சாத்தானையும் சாவையும் நாம் வெற்றி கொள்ள முடியும். ஆவியானுடைய துணை கண்டிப்பாக நமக்கு தேவை. ஆகவே அந்த தூய ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல் தொடர்ச்சியாக வாசிங்க. இரண்டாவது, நாம் ஜெபிப்பதற்கு நமக்களை தூய ஆவியானுடைய துணை நமக்கு தேவை. ரோமையர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம். பரிந்து பேசுகிறார். அன்பு மக்களே, அந்த தூய ஆவியானவர் துணை இருந்தால்தான் நாம் ஜெபிக்க முடியும். ஆகவே ஆவியானவரை அன்பு மக்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிதாவை நோக்கி நாம் அன்றாடம் ஜெபிக்க வேண்டும். அந்த தூய ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் இருந்தால்தான் அப்பா பிதாவே என்று நாம் கத்தி அவரை நோக்கி நாம் ஜெபிக்க முடியும். ஆகவே அந்த தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்வது மிக மிக முக்கியம். இன்னும் அதிகமாக அன்பு மக்களே, ஆவியானவர் நம்ம என்ன பேசணும், எப்படி பேச வேண்டும் என்பதை அவர் கற்றுத்தருவார். பிரச்சனையான நேரங்களில், குழப்பமான நேரங்களில் என்ன முடிவெடுக்கணும், எப்படி பேச வேண்டும் என்று தூய ஆவியானவர் கற்றுத்தருவார். மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மத்தேயு 10. முழு அந்த மக்களே, அந்த நேரத்தில் நம்ம எப்படி பேசணும், குழப்பமான நேரங்களில் என்ன நம்ம அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்பதை
அந்த அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவெடுக்கக்கூடிய சக்தியை தூயாவியானவர் நமக்கு கற்றுத்தருவார். இதே போல அந்த விண்ணகத்தை நோக்கி ஆவியானவர் நம்மை வழிநடத்துவார், முழு உண்மையை நோக்கி வழிநடத்துவார். யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம், யோவான் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். முழு உண்மைன்னா என்னம்மா? முழு உண்மைன்னா என்னையா? முழு உண்மை, உண்மை தெரியும். முழு உண்மைன்னா என்னம்மா? விண்ணகம் சார்ந்த காரியங்கள், அந்த பரலோகம் சார்ந்த காரியங்களை நோக்கி அந்த ஆவியானவர் வழி நடத்துவார் நம்மை. முழு உண்மைன்னா அந்த உலகத்திலே உள்ளது, ஆனால் முழு உண்மை என்பது விண்ணகம் சார்ந்தது. அந்த விண்ணகத்தை நோக்கி ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார். அன்பு மக்களே, ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ள முடியுமா? ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? 3 முக்கியமான காரியங்களை நம்ம செய்யணும். ஒன்று, பாவத்திலிருந்து நம்ம விடுதலை பெற்றிருந்தால் அன்பு மக்களே, ஆவியானவரை நாம் இந்த நேரத்திலே இந்த நொடியிலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பாவத்திலிருந்து முழுமையான விடுதலை பெற்றிருக்க வேண்டும். 2வது, நாம் எல்லாரும் ஒன்று என்ற சிந்தனை நமக்கு வேணும். நம்ம பாவம், அந்த பகைவர்கள் இல்லாமல் நாம் எல்லோரும் ஒன்று, நாம் எல்லோரும் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள், ஒரே பிதாவினுடைய பிள்ளைகள் என்ற சிந்தனை வேணும். நீ ஏழை, நான் பணக்காரன், நீ அந்த குடும்பம், நான் அந்த குடும்பம், நீ பக்கத்தில் உட்காராத, நான் படித்தவன், நீ படிக்காதவங்க என்ற சிந்தனை நமக்கு இருக்கின்ற போது நாம் ஆவியானவரை கண்டிப்பாக நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த நேரத்தில் அன்பு மக்களே, நாம் எல்லோ தேவாலயத்தில் அமர்ந்திருக்கிறோம், ஒரே தகப்பனுடைய பிள்ளை என்ற சிந்தனை நமக்குள் இருக்கின்ற போதுதான் அன்பு மக்களே அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும். 3வது, நாம் அப்பா பிதாவே என்று நாம் வாய் திறந்து ஜெபிக்கின்ற போதுதான் அந்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒன்று, பாவம் இல்லாத பரிசுத்தமான உள்ளம், ஆன்மா ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும். பகைமை இல்லாமல் நாம் எல்லோரும் ஒரே குடும்பம், நாம் எல்லோரும் சகோதர சகோதரிகள் என்ற சிந்தனையோடு நாம் அமர்ந்திருக்கின்ற போது. 3வது, பிதாவே என்று நாம் வாய் திறந்து ஜெபிக்கின்ற போது, வாய் திறந்து பாடுகின்ற போது அந்த ஆவியானவர் அபிஷேகத்தை அன்பு மக்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆவியானவரை பெற்றவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், ஒரு 3 காரியங்களை ஒரு புனிதர் சுட்டி காட்டுகிறார். ஒன்று, அந்த ஆவியானவரை பெற்றவர்கள் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக இருப்பார்கள். பாவம், அந்த நோய் வரட்டும், இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பார்கள். அவர்கள் கடன் பிரச்சனை வரட்டும், சந்தோஷமாக இருப்பார்கள். இன்னும் அதிகமாக குடும்பத்தில் இன்னல்கள் இடையூறுகள் இருக்கட்டும், சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அதுதான் ஆவியானவரை பெற்றிருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளம். 2வது, எல்லோருக்கும் நற்செய்தி அறிவிப்பார்கள். எல்லோருக்கும் ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிப்பார்கள். பாஸ்ட காலம் முடியுது, எத்தனை நற்செய்தி நமக்கு இருக்குது? 4 இல்லை? இந்த உலகத்தில் அறிவிக்கப்பட்ட முதல் நற்செய்தி என்ன? இந்த உலகத்தில் அறிவிக்கப்பட்ட முதல் நற்செய்தி, வந்துமா பூச வச்சுமா போணுமான்னு இருங்க ஃபாதர் இல்லை. இந்த உலகத்தில் அறிவிக்கப்பட்ட முதல் நற்செய்தி எது? உலகத்தில் அறிவிக்கப்பட்ட முதல் நற்செய்தி என்னையா? யோவான் நற்செய்தியா? முதல்ல 4 நற்செய்தியில் முதல்ல எழுதப்பட்ட நற்செய்தி மார்க்கு, 2வது மத்தேயு, லூக்கா, 3வது யோவான் இல்லை? அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கு இயேசுநாதருடைய ஞானஸ்தானத்திலிருந்து எழுதுவார். மத்தேயும் மார்க்கும் எங்கேருந்து எழுதுவாங்க? எங்கேருந்து? ஆண்டுடைய பிறப்பிலிருந்து எழுதுவாங்க. ஆண்டுடைய பிறப்பிலிருந்து எழுதுவாங்க. யோவான் என்ன எழுதுவார்? யோவான் 1:1 வாசிங்க. தொடக்கத்திலே வாக்கு இருந்தது, அந்த வாக்கு கடவுளோடு இருந்தது, அது கடவுளாயும் இருந்தது இல்லை? நம்ம மக்களே, மார்க்கு நற்செய்தியாலும் ஆண்டுடைய ஞானஸ்தானத்திலிருந்து எழுதுவார். ஆனால் மத்தேயும் லூக்காவும் ஆண்டுடைய பிறப்பிலிருந்தே எழுதுவாங்க. ஆனால் யோவான் நற்செய்தியாளர் சொல்வார், இல்லை இல்லை, இறைமகன் இயேசு கிறிஸ்து தொடக்கத்திலே இருந்தார், தொடக்கத்திலே வாக்கு இருந்தது, அந்த வாக்கு கடவுளோடு இருந்தது, கடவுளாயும் இருந்தது என்று கூறுவார். முதல்ல அறிவிக்கப்பட்ட நற்செய்தி எது?
முதல்ல அறிவிக்கப்பட்ட நற்செய்தி? முதல்ல இந்த உலகத்தில் அறிவிக்கப்பட்ட முதல் நற்செய்தி நம்ம அந்த பாஸ்கா காலத்தை ஒட்டியது தான். இயேசு உயிர்த்தார், அதுதான் இந்த உலகத்தில் அறிவிக்கப்பட்ட முதல் நற்செய்தி. திருத்தூதர்களுக்கு பேதுரு, யாக்கோப்பு, யோவானுக்கெல்லாம் கோயில் கட்டணுங்கிற ஆசைலாம் கிடையாது, திருநாள் கொண்டாடணும் அப்படிங்கிற ஆசைலாம் கிடையாது, அசனம் வைக்கணுங்கிற ஆசை கிடையாது, ஞானஸ்தானம் கொடுக்கணும், புதுநன்மை கொடுக்கணும், இந்த ஆசையே சுத்தமாக கிடையாது, பைபிள்லாம் அச்சடிக்கணுங்கிற ஆசைலாம் கிடையாது. அவங்களுக்கு ஒரே ஒரு ஆசை. என்ன ஆசை தெரியுமா? உலகம் ஃபுல்லாக போகணும், ஆண்டவருடைய இயேசுநாத கடவுளுடைய குமாரன் இந்த உலகத்திற்கு வந்தார், யூதர்களும் ரோமையர்களும் சேர்ந்து அவரை கொன்றார்கள், சிலுவையில் அறைந்து கொன்றார்கள், நாங்கள் தான் அடக்கம் செய்தோம், இயேசுநாதர் உயிர்த்தார், கடவுளுடைய குமாரன் 3ஆம் நாள் உயிர்த்தார் அப்படிங்கிறத உலகம் ஃபுல்லாக சொல்லணும். அதுதான் அவங்களுக்கு ஒரே ஒரு ஆசை. இந்த உலகத்தில் அறிவிக்கப்பட்ட முதல் நற்செய்தி இறைமகன் கடவுளுடைய குமாரன் 3ஆம் நாள் உயிர்த்தார் என்பது தான் முதல் நற்செய்தி. அன்பு மக்கள், அதை எல்லாம் அவங்க சிறையில் அடைக்கட்டும், கொல்லட்டும், சாட்டையால் அடிக்கட்டும், ஆனால் அந்த நற்செய்தி எல்லாத்துக்கும் சொல்லிட்டு வந்துடணும் என்று ஆசைப்பட்டார்கள். ஆகவே அன்பு மக்களே, அந்த நற்செய்தியை அறிவிக்கணும். 3வது, நம்ம பாவத்திலிருந்து பகைவர்களை நம்ம மன்னிக்கணும். அதுதான் அந்த ஆவியானவரை பெற்றிருக்கான முக்கியமான காரணம். நாம் ஆவியானவர் பெற்றிருக்கிறோம் என்றால் அன்பு மக்களே, நாம் ஒன்று மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்போம், 2வது நாம் ஆண்டவருடைய நற்செய்தியை நம்ம பிற மக்களுக்கு அறிவிப்போம். நம்ம கிறிஸ்தவங்க செய்யக்கூடிய பெரிய பாவம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவங்க செய்யக்கூடிய பெரிய பாவம், நம்ம கோயிலுக்கு வருவோம், நல்ல பாட்டு படிப்போம், ஜெபம் சொல்லுவோம், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை வாங்குவோம், ஜம்முன்னு வீட்டில் போய் உட்கார்ந்துக்கிடுவோம். அதுதான் கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடிய பாவம். நம்ம என்ன செய்யணும்? ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது ஆண்டவரை குறித்து சொல்லணும். நீங்கள் பைபிள் வாசிங்க அப்படின்னு சொல்லணும், அவங்க விரும்புகிறாங்களோ இல்லையோ சொல்லணும், கோயிலுக்கு வாங்க இன்னும் சொல்லணும். நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கியிருக்கோம்ல, ஆகவே கோயிலுக்கு வாங்கன்னு சொல்லணும். அதே போல் ஜெபமாலை சொல்லுங்க, வீட்டில் ஜெபம் சொல்லுங்க, ஜெபமாலை சொல்லுங்கன்னு சொல்லணும். அதுதான் அன்பு மக்களே ஆண்டவர் விரும்பக்கூடிய நற்செய்தி. ஆகவே ஆவியானவரை பெற்றவர்கள் ஆண்டவருடைய நற்செய்தியை இந்த உலகத்திற்கு அறிவிப்பார்கள். சவேரியாரை எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லா இடத்துக்கும் அவர் ஓடி ஓடி போனார். அந்த ஆவியானவர் உள்ளத்தில் இருந்ததுனால தான். அதே போல் நம்முடைய பகைவனை நம்ம மன்னிக்கணும், பாவத்திலிருந்து நம்ம விடுதலை பெறணும். அதுதான் நாம் ஆவியானவரை பெற்றதற்கான அடையாளம். ஆகவே நாம் ஆவியானவரை அவருடைய பிள்ளைகளாக வாழ்வோம், அவருடைய குரலுக்கு நாம் செவிமடுப்போம், அவருடைய குரலுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம். அதற்கான வரத்தை இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென்.